நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். உதகை நகராட்சி ஆணையாளரிடம் கணக்கில் வராத ரூபாய் 11,75,000 பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கடந்த சனிக்கிழமை இரவு பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் ஆணையாளரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். நீலகிரி மாவட்டம் உதகையில் மாஸ்டர் பிளான் விதி அமலில் உள்ளதால் நீலகிரி மாவட்டத்தில் கட்டிடம் கட்டுதல் உட்பட பல்வேறு விஷயங்களுக்கும் விதிமுறைகள் அதிக அளவில் உள்ளது. இதற்கிடையே உதகை நகராட்சியில் பிரபல ஜவுளிக்கடை கட்டிடம் பார்க்கிங் டெண்டர் உட்பட விதிமுறைகளை மீறி லஞ்சமாக பணம் பெற்றுக்கொண்டு பல்வேறு செயல்பாடுகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் நகராட்சி ஆணையாளர் ஜஹாங்கீர் பாஷா சனிக்கிழமை தனது பணியை முடித்துக்கொண்டு சொந்த ஊரான சென்னைக்கு கோத்தகிரி சாலை வழியாக வாடகை காரில் சென்றுள்ளார். இந்நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் துணை சூப்பரண்ட் ஜெயக்குமார், இன்ஸ்பெக்டர் பரிமளாதேவி, சப் இன்ஸ்பெக்டர் ரங்கநாதன் அடங்கிய குழுவினர் தொட்டபெட்டா சந்திப்பு பகுதியில் நகராட்சி ஆணையாளரின் காரை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது காரில் கணக்கில் வராத ரூபாய் 11,70,000 பணம் இருந்தது தெரிய வந்தது. இது குறித்து கேட்டபோது லஞ்ச ஒழிப்பு துறையினரிடம் நகராட்சி ஆணையாளர் முன்னுக்கு பின்முரணாக பதில் அளித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவரிடம் இருந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு நகராட்சி அலுவலகத்திற்கு அவரை அழைத்து வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் கணக்கில் வராத 11,70,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு ஆணையாளர் ஜஹாங்கீர் பாஷாவிடம் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் ஆணையாளரை தற்போது காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.